ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பின்னாடி இருக்கிற அந்த குளம் வந்து கோவிந்தராஜ பெருமாளோட கோயிலுடைய தெப்ப குளம் தான். இந்த குளத்தில் வந்து விசேஷம் போல இன்னைக்கு. ஸோ இங்கே வந்து பின்னாடி தெரியல தேர், அந்த தேரில் வந்து உச்ச பெருமாளை வந்து உட்கார வச்சு இந்த குளத்தை சுற்றுவாங்க. ஏதோ விசேஷம் என்னன்னு தெரியல, நம்ம டிவியில் பார்த்துருப்போம், அதை வந்து இப்போ நேரில் பார்க்குறோம். நீங்கள் ஏன் மூலியமாக டிஜிட்டலாக இந்த ஆன் டைம் பிளாகில் இந்த விசேஷத்தை நீங்கள் பாருங்கள். சந்தோஷமாக வந்து இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த குளத்தில் நடக்கிற அந்த விசேஷத்தை கோவிந்தராஜ பெருமாள் வந்து அழகாக சுற்றுவாங்க இந்த குளத்தில். பாருங்கள் வீடியோ, என் மூலியமாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், இதை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த விசேஷம் வந்து கீழ்த்திருப்பத்தில் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு ஒட்டி இருக்கிற இந்த தெப்ப குளத்தில் தாங்க. இந்த தெப்ப குளத்தில் வந்து தெப்போத்சவம் விசேஷம் போயிட்டுருக்கு. இந்த தெப்போத்சவம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இந்த தெப்ப குளத்தில் நாங்கள் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் போயிட்டு வர வழியில் இந்த தெப்பக்குளம் பக்கத்தில் தாங்க போனோம். அப்போ பார்த்தா அங்கே திருவிழா ரெடி ஆகிட்டுருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா தெப்போத்சவம் போயிட்டுருக்கான், ரெடி ஆகிட்டுருக்கான், ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி நாங்கள் போகிறப்போ. இந்த மாதிரி திருவிழாலாம் நம்மெல்லாம் வந்து டிடிடி சேனல் தான் பார்த்துருப்போம். பட் நான் லைவாக ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறேன். உங்களுக்கும் நான் பார்த்ததை வீடியோ மூலிமா காட்ட போகிறேன். நீங்களும் பாருங்கள் இந்த திருவிழாவை, தெப்போத்சவத்தை. இப்போது இந்த தெப்ப குளத்துக்கு முன்னாடி 2 யானை நிற்க வச்சுருக்காங்க. எதுக்கு தெரியுமாங்க? இப்போது இந்த யானைக்கு முன்னாடி ஒருத்தர் வரப்போகிறாரு. அது யாருன்னா நம்ம பெருமாள் தாங்க. பெருமாள் புறப்பாடு கோவிந்தராஜ கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு இருக்காரு, அங்கே காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு. கோவிந்தராஜ கோயிலேருந்து பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட இந்த தெப்ப குளத்துக்கு வந்திருக்காருங்க பெருமாள். బాగా ఆడ ఆనిచ్చి ఆడ ఆనిస్తారా కరెంట్ దానికి ఆనిచ్చి இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதாங்க தேர். இந்த தெப்ப குளத்தை தேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தேரில் தான் பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவியோடு உட்கார போகிறாரு. உட்காந்துட்டு இந்த தெப்ப குளத்தை சுற்றி வர போகிறாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது இந்த இடத்துல ஈவினிங் ஆக ஆக லைட்டிங் செட்டப்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்புறமா வந்து பெருமாள் வந்து தேரில் உட்காந்து அப்புறமா பூஜை பண்ண அப்புறமா இந்த தெப்ப குளத்தை சுற்றி வருவாருங்க. அந்த புறப்பாடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த லைட்டிங் செட்டப் போட்டு பார்க்கறதுக்கு கூட்டம் இன்னிஸ்ட் வரல. இன்னும் போக போக கூட்டம் இந்த தெப்ப குளத்தை சுற்றி உட்காந்துருவாங்க ஆளுங்க வந்து, மக்கள்லாம் வந்து. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது நீங்களும் பாருங்கள், இதை அப்படி கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். இந்த குளம் வந்து கோவிந்தராஜ கோயிலுடைய தெப்ப குளம். இது அங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பெருமாளை வந்து தேரில் உட்கார கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க.
அங்கே பாருங்கள், அந்த தெப்பக்குளத்துக்கு சுற்றி லைட்டிங் செட்டப்போட பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த தெப்பக்குளத்தில் படிக்கட்டில் பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போக போக கூட்டம் அதிகமாகிடும். நீங்கள் யாராச்சும் திருப்பதி திருமலைக்கு போயிருந்தீங்கன்னா, அங்கே நீங்கள் கீழ் திருப்பதியில மேல் திருமலையிலையோ இது மாதிரி வந்து தெப்பக்குளத்தில் விசேஷம் நடக்கலாம் பார்த்துருந்தீங்கன்னா, திருவிழாவில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்க, அந்த தெப்பக்குளத்தில் தேரில் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் ஆரத்தி போயிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூஜையை. நீங்களும் பாருங்கள் இந்த ஆரத்தியை. அங்கே பாருங்கள், பெருமாளுக்கு பூஜை முடிஞ்ச அப்புறமா இந்த தெப்பக்குளத்தை தேர் வந்து நகர ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த தெப்பக்குளத்தை சுற்றி இந்த தேர் வருங்க. எத்தனை வாட்டின்னு தெரில, பட் ஆனால் சுற்றி வருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே பார்க்கறதுக்கு. இது இந்த தெப்போத்சவம் திருவிழா 2025 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்க. உங்களுக்கு இந்த தெப்போத்சவ திருவிழா ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஆன் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.